ராகவும் அபியும் வந்து ரொமான்டிக்காக இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து விக்னேஷோட ஃபேமிலி வந்து அபியை வந்து மருமகளை ஏற்றுக்க முடியாது, இந்த கல்யாணம் நடக்காதுன்றாங்க. விக்னேஷ் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு நாங்கள் வேணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கடா, இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்ட பொண்ணு நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அவங்க விக்னேஷை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதனால் அபியோட ஃபேமிலி ரொம்ப கதறி அழறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து கதறி அழறாரு. இப்படி ஆயிடுச்சு லக்ஷ்மி அம்மா நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே லக்ஷ்மி அம்மா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பாட்டி இந்த மாதிரி வந்து கல்யாணம் வந்து நடக்காமல் போகவே போகாது, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அபியோட கல்யாணம்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவ் தான் மாப்பிள்ளை, ராகவ் தான் அபியோட கல்யாணம் வந்து கெட்டதுக்கு காரணமாக இருந்திருக்கான் ஒரு வகையில், அதனால் ராகவ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அபி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே ஒத்துக்காமல் அடம்பிடிக்கிறாங்க. அப்போ வந்து ராகவோட பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மான மரியாதை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ விரும்பலை, அதனால் வந்து எனக்கு மான மரியாதை தான் முக்கியம், நான் சொன்ன வாக்கு வந்து காப்பாற்றணும், அப்படி காப்பாற்றினா நீ என் பேரனே கிடையாது, இதுக்கப்புறம் நீ உனக்கு எடுக்க சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அதனால் ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே அபிக்கிட்ட அவங்க அப்பா வந்து நான் உயிரோடு இருக்கணும், அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு ராகவ் பிடிக்காது, அதனால் நான் கல்யாணம் சம்மதிக்க மாட்டேன், எனக்கு இவரை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அபி கத்துறாங்க. இதை பார்த்து ராகவ் வந்து அப்போ என்ன உனக்கு பிடிக்கல தான், ஆனால் உனக்கு யார் பிடிச்சுன்னு நல்லா தெரியும், ஆனால் அவன் கூட மட்டும் உன்னை சேர விட மாட்டேன், அதனால் யோசனை பண்ணிவிட்டு நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் வந்து அபியோட அப்பாவும் அபியை சம்மதிக்க வைக்கிறாரு. 2 பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக அடைஞ்சு பூவெல்லாம் போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இதை பார்த்து வந்து சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்மளால் கல்யாணத்தை நிறுத்த முடியல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க முரளிக்கிட்ட. முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பண்ணுறது, முரளி தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை ராகவ் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் ஆன கையோடு வந்து முரளியை பார்க்க போகிறாரு. முரளியை பார்த்துட்டு என்னை பார்த்தா ரொம்ப வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு முரளி அப்படியே முழிக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், என் அக்காவுக்கு துரோகம் பண்ணி எப்படியாவது வந்து அபியும் நீ ஓட்டலில் இருந்தானே பார்த்தல, இதுக்கப்புறம் அபி என் பொண்டாட்டி, இதுக்கப்புறம் அவ்வளோதான்டா, என் அக்காவுக்கே துரோகம் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலா அறையிறாரு. இதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக என் அக்கா கூட வாழலை, அப்புறம் நடக்கிறதே வேறு, மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு, இங்கே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வீட்டுக்கு வராரு. முரளியை பார்த்துட்டு அபியும் வந்து அணுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. முரளி தான் கிருஷ்ணா தான் முரளியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம யார்கிட்டையும் இப்போ சொல்ல வேணாம், சொன்னால் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து சொல்கிறாங்க அபிக்கிட்ட. எப்படிக்கா சொல்லாமல் இருக்க முடியும், சொல்லாமல் தானே இருக்கணும், பாவம் அஞ்சலி மேடம் இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்காங்க, அவங்க நிலைமையை யோசிச்சு பார்க்கணும், எல்லாத்தையும் யோசிச்சுட்டு பேசிட்டு வீட்டில் நம்ம ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் ஒத்துக்கிறாங்க. இங்கே அபியை பார்த்து முரளிக்கு அப்படியே வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது. அடுத்து வந்து வீட்டில் வந்து சம்பிரதாய சாங்கியெல்லாம் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 பேருக்கும் ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் கிடையாது, இது 2 பேருக்கு எப்படி இருக்குது நேரம்லாம் பார்த்து எல்லாம் குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முடிவு எடுக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் சம்பிரதாயம் பூஜை எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து சரி ஓகே 2 பேரும் துளசி மாடை பூஜை பண்ணுங்க அப்படின்றாங்க. துளசி மாடை பூஜை பண்ணுறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து தயங்கி நிற்கிறாரு. ஆனால் வேணுமே வந்து இந்த முரளியை பார்த்து டென்ஷன் ஆகி அபி கையை அவரே பிடிக்கிறாரு தானாகவே. அடுத்து வந்து சரி நீ வந்து உன் பொண்டாட்டியை தூக்கின்னு தான் இங்கே வந்து உள்ளே வரணும், அப்போ தான் அதுதான் சம்பிரதாயம், இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே முரளி வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. முரளியை பார்த்து ராகவ் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அபியை தூக்கிக்கிறாரு. அடுத்து அபியை வந்து அப்படியே தன்னோட அணைச்சிக்கிறாரு. அப்புறம் கையை பிடிச்சி அபிக்கு வந்து எல்லாம் வந்து அந்த சம்பிரதாய சாங்கி எல்லாத்தையும் பண்ணுறாரு. அப்படியே அபி தோள் மேலே கை போட்டு வேணுமே வந்து ரொமான்டிக்காக அபி வந்து அணைச்சி வந்து எல்லா வேலையுமே வந்து எல்லாம் வந்து சம்பிரதாயம் சாங்கியம் எல்லாத்தையுமே பண்ணுறாரு. அதையெல்லாம் பார்த்து முரளிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. முரளி வந்து தவிச்சு போகிறாரு. இப்படி நடந்துச்சு, அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சுமே இந்த ராகவ் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ராகவ் பார்த்து முறைக்கிறாரு. இது முடியுது.